நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக பயிற்சிகள், அதாவது ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. அதே போல் இந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சிடார். இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப லக்ஸுரியாக செய்யக்கூடிய நபர்கள். அதாவது தனக்கு என்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு சில தனித்திறமைகளை வைத்துட்ருக்கிறவங்க. அதாவது நல்லது எது, கெட்டது எது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய விஷயத்தில் மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். தன்னுடைய காரியத்திலும் சரி, தான் வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய பொருட்களையும் சரி, எல்லா விதத்துலேயும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது சில வேரியண்ட் இருக்கணும். அதாவது தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தேவையில்லாத நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்ததுங்க. ஸோ நிறைய நஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், தடைகள் அப்படிங்கிறது நிறைய பார்த்தாச்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதில் தேவையில்லாமல் தடையாகுதுங்க. அது தொட்டது எல்லாமே விரயமாக மாறுது. எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக பண்ண முடியல. அதாவது முயற்சிகளில் சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் தேவையில்லாத பகையாக மாறிட்டுருக்காங்க. ஆரோக்கியத்துலேயும் சரியாக விதத்தில் கவனத்தை செலுத்த முடியல. எல்லாவது எதிரியாக நினச்சாலும் பரவாயில்லைங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல சில வேலையை செய்யக்கூடாத வேலைகள்லாம் என்னை செய்ய சொல்கிறாங்க. இதன் மூலமாக எனக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க. எனக்கு அந்த வேலையில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரெக்டான டைமில் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சரியான விதத்தில் ஏற்படலைங்க. அப்படி இல்லைன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேஜில் யாருக்குமே அதாவது திருமணம் அப்படிங்கிற தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா விஷயத்துலையுமே தன்னுடைய விஷயத்தில் தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல தனக்கு பிடிக்காத சில வேலைகளை செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடிய ஒரு நிலை. இதனால் அந்த வேலையில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த வேலையை விட்டுட்டே வந்துடலாமா, ஸோ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், திணிக்கிறாங்க. ஸோ என்னோடய வேலை வேறு, நான் செய்ய சொல்கிற வேலை வேறு, என்னுடைய விஷயத்தையே அப்படியே எதிர்மறையை பண்ண சொல்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றுறதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு ஒரு வேலைக்கு போகணும்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே சரியான விதத்தில் கிடைக்கலைங்க. ஸோ ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல என்ன எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ புதுசாக ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள், நிறைய முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை காணக்கூடியது. ஒரு வேலையை பிடிக்கல அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு சேர்கிறதுக்கான சில சூழலும், அதே நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்க போதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஃபாரினில் ஒரு ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களும் இந்த வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய எழுதிட்டுருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறைய எழுதிட்டேன். எந்த வேலையும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்கேன், கூட நம்பி நிறைய பேர்த்த நான் ஏமாந்துட்டேன். யாரை நம்புறதுனே ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியல. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி, நல்லா பழகிற மாதிரி பழகிறாங்க. என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. ஆனால் என்னென்னா அவங்களுடைய பழக்க வழக்கத்தினால என்னை நட்பு ரீதியாகவும் சில விஷயங்கள் எனக்கு வேறு விதத்தில் ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் நான் நண்பர்கள் மேலே எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது,
கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் மேலே எந்த ஒரு சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போனேன். இன்றைக்கி என்னை வந்து டோட்டலாக லாஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கே விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் நான் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமா, நானாக என்னுடைய சுய முயற்சியால் பண்ணி நானே தனித்து நின்று செயல்படணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த வேலையை செய்ய முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும், அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது, தைரியத்தோடு சில முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து அது பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 3ஆம் இடங்க. ஸோ இந்த இடத்துல தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த விதமான சில முயற்சிகளும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஸோ அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ பொண்ணு நிறைய பார்த்துட்டோம், மாப்பிள்ளை நிறைய பார்த்துட்டோங்க, எதுவுமே செட் ஆகலை, நம்மளோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற யோகம் உருவாகுங்க. ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும். செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆவதற்கான யோகம் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்ததாக இந்த குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல். இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். ஏன்னா வம்பு வழக்குகள் நிறைய இருக்குங்க, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அப்பா வழி சொத்துக்கள்லாம் எங்கள் கைக்கு வந்து சேர்றதுனால கூட இருக்கிற சகோதரன் சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் ஜெயிக்கணும், எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சில பேர் வந்து உன்னால் என்ன பண்ணிட முடியும், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேணால் எந்த கோர்ட்டில் வேணாலும் போய் கேஸ் போட்டுக்க, எங்கே வேணாலும் நீ போய்க்க, ஆனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் எப்படியாவது தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சில விஷயங்கள் கிடைச்சா போதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. தகப்பன் வழி சொத்துக்களும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கு எடுக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. ரொம்ப நாளாக சண்டை போட்டுகிட்டே இருக்கும், காரணமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்குங்க, இந்த பிரச்சனை எப்போ தீரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருங்க. ஸோ புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது வருங்க. ஒரு நகை நட்டு வாங்கணுங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா இருக்கிற நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டேங்க, இருக்கிற வண்டி வாகனத்தையும் அடமானம் வச்சுட்டேன், இப்போ பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறான், அது கூட என்னால் பண்ண முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த அக்காலம் ஒரு அருமையான பொற்காலமாக இருக்க போதுங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பலனை கொடுக்குங்க. புதிய சொத்துக்கள் சேர்க்கை, ஒரு நகை நட்டு சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகளும், அதே போல் வண்டி வாகனங்கள் மாற்றத்துக்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்குங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஃபாரின் போயிட்டு வரதுக்கான சில யோகத்தை உருவாக்கும். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலேருந்தே ஃபாரின் ட்ரிப் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் தேவையில்லாத கெடுதல், இது வரைக்கும் இந்த 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் தேவையில்லாத அறுவை சிகிச்சை வரைக்கும் சில பிரச்சனைகளை கொண்டு போயிருப்பாருங்க. ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும், ஹெல்த் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஹெல்த்தில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ குழந்தைங்களுடைய கல்விக்கு உண்டான சேர்க்கைகள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஆரம்ப கல்வியும் சரிங்க, அதாவது அத்தியாவசிய கல்வி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு உயர்கல்வியாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய யோகங்க. அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும், அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய பாதிப்புங்க. இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி என்னால் வந்து எந்த ஒரு செயலையும் ஈடுபட முடியல. நிறைய சம்பாதிக்கிறேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. என் வாழ்க்கையில் இஎம்ஐ கட்டுறதுக்கு, இந்த வட்டி கட்டுறதுக்குமே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க. இந்த நிலை மாறாதா? கடனை எல்லாம் அடைச்சிட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேமிப்பிற்கு உண்டான சில பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த எண்ணங்கள், தாட்ஸ் ரொம்ப அதிகமாகுங்க. எப்படியாவது பணத்தை சேர்த்து வைக்கணும், இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வர வேண்டிய தொகையை கண்டிப்பாக நேரத்தில் வந்து சேருங்க. இந்த சொத்து பத்துக்களை விற்றாவது அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ கடனை அடைச்சி
அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த புது வருஷத்தில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போகலாமா, இல்லை புதுசாக ஏதாவது வேலை தேடலாமா, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற்றம் பண்ணலாமா, அதை புதிய தொழிலை தொடங்கலாமா, திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், புத்திர பாக்கியங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புங்க, ஒரு வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை, எல்லா விஷயங்களும் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இந்த நேரத்தில் தீருமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒன்று பார்த்து தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.